எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலாகில என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகியும் கம்பும் இருந்து இந்த மாரி ஒரு தடவ தோசை, பணியாரம் ஊத்தி பாருங்க. சூப்பரா இருக்கும். அந்த காலத்து தின்பண்டம்னா இது இட்லி, தோசை, பணியாரம் தாங்க எங்களுக்கு. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது. இந்த டம்ளர் 1 டம்ளர் ராகி, 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் பச்சரிசி 3மே சம அளவு. கருப்புளுந்து 1/2 டம்ளருங்க. தோலோட இருந்தது தான். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கிறலாம். நல்லா வாசமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசை, பணியாரம் எல்லாமேவும். நல்லா சுத்தமா கழுவியாச்சு. இப்ப ஊற வச்சு விட்டுறலாம். ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போறேன். கொஞ்சமா தானே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிரலாங்க. நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிரலாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்கள் அவ்வா வீட்டிலேயே பார்த்திங்கன்னா, எல்லாமே காடில் விளைஞ்சது தான். வெளியில் கடையிலலாம் வாங்க மாட்டாங்க. இந்த தெனரிசி, குதிரைவாலி, வரகரிசி, இந்த ராகி, கம்பு, சோளம், இரும்பு சோளம் எல்லா அரிசியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பணியாரம், இட்லி, தோசை இது எல்லாமே ஊற்றுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. அப்படியே நாங்கள் உட்காந்துலாம் சாப்பிட மாட்டோம். விளாண்டுக்கிட்டே போகும்போது வரும்போது ஒன்றுனா எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் பாருங்க. அப்படியெல்லாம் சாப்பிட்ட காலம் போய் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் அவ்வளோவா விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா டெய்லி நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்குறோமா, அதனால் அந்த அருமை தெரியல. 80, 90களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். உப்பு போட்டு மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க. நல்லா புளிச்சிருச்சு காலையில் பார்க்கும்போது. பாருங்க இந்த இதில் தண்ணி எதுவுமே கலக்காமல் இப்போ பனியாரம் ஊற்ற போகிறோம். ஏன்னா நைட்டு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. நான் கல்லுப்புனால் மாவு அரைக்கும் போதேவும் கூட போட்டு அரைச்சிட்டேன். இப்போ எல்லாமே விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டம் காடில் விளைஞ்சது. வீட்டில் வச்சு எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள் இப்போ மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு பாக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டேங்க. இப்போ பனியாரக்கல்லை வச்சு எண்ணெயை ஊற்றி அப்படியே நம்ம மாவு ஊற்ற வேண்டியதாங்க. நல்லா அப்படியே பஞ்சு போல் பனியாரம் மொறுமொறுன்னு நல்லா தோசை சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடலுக்கும் ஆரோக்கியமான உணவுன்னா இந்த மாதிரி உணவு தாங்க. மூடி வச்சு விட்டலாம். சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே நம்ம மாற்றி பரட்டி போட்டு விட்டலாம். இந்த மாதிரி கம்பி மாதிரி இருந்தால் நம்ம குத்தி குத்தி அப்படியே மாற்றி போட ஈஸியாக இருக்கும். சிலுக்கரிக்கி இல்லை, இது பார்த்திங்கன்னா கோனூசி. பனியாரம் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது இனிப்பு பனியாரமெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த பயிர் குழம்புல தான் ஊற்றி சாப்பிட போகிறோம் நாங்கள். மொச்சப்பயிறு குழம்பு வச்சுருக்கேங்க. இந்த மொச்சப்பயிறு குழம்புக்கும் பனியாரம், தோசைக்கும் அருமையாக இருந்துச்சு. கார சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தோசை ஊற்றிக்கிறலாம். அதே மாவில் தண்ணியெல்லாம் எதுவுமே கலக்கலை. இந்த ஒரு கரண்டி மாவே போதுங்க. பாருங்கள் நல்லா தோசையை ஊற்றி எண்ணெயை லேசாக ஊற்றி அப்படியே மூடி வச்சு விட்டுடலாம். ஒட்டாமல் அப்படியே நல்லா வரும் தோசை. தோசைக்கல்லில் ஒட்டவே ஒட்டாதுங்க. அருமையாக தோசையும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் பனியாரம், தோசை ராகியில் செஞ்சதுங்க. ராகி கம்பு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம். வாங்க சாப்பிடலாம்.